பெண்கல்விக்காக மாட்டு வண்டியில் தூங்கப்பட்ட முதல் பயணம் இன்னைக்கு 108 வருஷம் பழமையான பள்ளியா வந்து நிக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பெருமை மிகு காரைக்குடியில் ஸ்ரீ மீனாட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். என்னுடைய பெயர் சிலம்பு செல்வி. 1916ஆம் ஆண்டு சென்னை கவர்னர் மேதகு பென்ட்லாண்ட் பிரபு அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. பின்பு 1917ஆம் ஆண்டு மே சொக்கலிங்கம் ஐயா தனது சொந்த செலவுல ஸ்ரீ மீனாட்சி பெண்கள் பாடகசாலையா மாற்றினாரு. தொடக்கப்பள்ளியை உருவாக்கிய சொக்கலிங்கம் ஐயாவோட பையன் தான் திரு மெய்யப்ப செட்டியார். மெய்யப்ப செட்டியார் இந்த பள்ளியை உயர்நிலை பள்ளியா மாற்றினாரு. காரைக்குடி மக்கள் குடிக்கிற சம்பை ஊட்டு தண்ணியை கண்டறிஞ்சு மக்களுக்கு வழங்கியவர் மெய்யப்ப செட்டியாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. இங்க படிக்கிற மாணவிகளுக்காக இலவச உணவு, உடை, எழுத்து பொருட்கள், புத்தகங்கள் வழங்கினது மட்டும் இல்லாம வீடுகளுக்கு சென்று மாட்டு வண்டியில மாணவிகளை அழைத்து வந்து கல்வி அறிவை ஊட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பள்ளியில படிச்ச மாணவிகள் பெரும் சாதனை படிச்சிருக்காங்க. பல்வேறு உயர்ந்த பதவிகளில் நம் பள்ளிகளில் பயின்று வெளியே சென்றுள்ள மாணவிகள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பாக நம் காரைக்குடியில் புகழ்பெற்ற மருத்துவராக இருக்கக்கூடிய இந்திராஜா மற்றும் ஆசைக்கிளி என்பவர் அழகப்பா கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றிய கற்பகம் என்ற நாச்சம்பி, இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பள்ளியிலிருந்து நிறைய வெளியில மிகப்பெரிய ஒரு துறைகளில் சாதிக்கக்கூடிய பெண்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளியில படிச்ச மாணவிகளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பள்ளியோட அருமை என்னன்னு. உங்களோட மறக்க முடியாத நினைவுகள் எதுவும் இருந்தா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. சம்பை ஊற்று, SMSV பெண்கள் பள்ளி, இது போன்ற பல விஷயங்கள் செய்த மெய்யப்ப செட்டியார் பற்றி அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.